நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண் பெண் நட்பு பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? யார் வேணாலும் சொல்லலாம். ஆண் பெண் நட்பு பற்றி, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஒரு பெற்றோர்கள்னால் ஒரு எல்லைன்னு சொல்கிற மாதிரி நானும் அதுதான், ஒரு எல்லை தான். ஆனால் அது எல்லை வந்து தாண்டி போகிற மாதிரி இன்றைய சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறதுனால இல்லை, அந்த எல்லைங்கிறது என்ன? அதான் அந்த ஏன்னா அந்த எல்லாருக்கும் இன்னைக்கு எல்லைன்றதையே வரையறுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் இன்னைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேஜராக பார்த்தீங்கன்னா இன்னையோட சூழ்நிலையில் அவன் கொஞ்ச நாள் பழகிட்டானாலே அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரொபோசலுக்கு போகிறான். இல்லை, அப்படி நம்ம ஆண் பெண் நட்பை பற்றி மட்டுமே பேசுவோம். ஏன்னா அடுத்து எல்லாரும் அப்படி போகிறாங்கன்னு முடிவுக்கு நீங்கள் வந்துட முடியாது. மெஜாரிட்டி எல்லாரும் இல்லை. ஓகே, ஆண் பெண் நட்பு பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? ஆண் பெண் உறவுங்கிறது ஒரு லிமிட்டேஷன் தாண்டி போகக்கூடாது. அப்படி தாண்டி போச்சுன்னு சொன்னால் அந்த ஃபேமிலியே ஸ்பாயில் ஆகிடுது. லிமிட்டேஷன் லிமிட்டேஷன் பக்கத்தில் ஆண் பெண் நட்பு பற்றி அபிப்பிராயம். இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிற பெண்களுக்கு வந்து எல்லாம் தெரியும். பசங்களுக்கு வந்து நம்ம ஒன்றும் ரொம்ப அறிவு இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அவங்க ஒரு ஸ்டேஜில் நல்ல ஒரு நாலேஜோடு தான் இருக்காங்க. அதாவது நம்மளை விட நம்மளுக்கே கைட் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்குது. சரி, அவங்களே அவங்களுடைய முடிவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுதான் எல்லை அப்படின்ட்டு. இந்த லிமிட்டை தான் டெரைவ் பண்ண முடியலை, அதுதான் நம்ம பேசுகிறோம். அப்போ நான் முதல் கிளியே நேரடியாக அப்படி வந்துடுறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஆண் நண்பர்களோடு பழகலாமா? ஏன் பழகக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாக்கா, 2 பேரும் நெருங்கி பழக என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது அப்படியே காதலாக மாறிடும். அதனால் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா கண்ட்ரோலில் அவங்க இருக்கணும். ஏன் பழகக்கூடாது? தேவையில்லாமல் பேரண்ட்ஸ்க்கு கெட்ட போயிடுவாங்க. பாருங்கள், 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் வேணாம்னு சொல்கிறேன். ஏன் ஆண் நண்பர்களோடு பழகக்கூடாது? இப்போ பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது இல்லாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடலை போடுறதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போ அது அன்வான்ட் டாக்ஸாக மாறிட்டே இருக்குது. அது தேவையில்லாத ஒரு விஷயமா ஆகிட்டும் இருக்குது. ஓகே, கீழே அம்மாட்ட கொடுங்க. ஏன் பழகக்கூடாது? அது அதனால் படிக்கிறது வந்து பாதிக்குது. படிப்பு பாதிக்குது. ஆமாம், ஆக்சுவலாக அந்த ஏஜ் வந்து படிக்கிற ஏஜ் இது. ஆண் நண்பர்களோட பேசுகிறதால அதனால் அந்த மைண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அது மேலே தான் போகுதே தவிர்த்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஓகே, வேற என்ன காரணம்? அவங்களுக்கு அந்த ஒரு இந்த காலகட்டத்தில் அந்த ஆண் நண்பர்கள் சரியானவர்களா தவறானவர்களா என்று புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் கிடையாது. ஓகே, அதனால் என்ன ஆகுது, நம்ம குடும்பத்திற்கு உகந்தவர்களா, வருமானம் சரியான வருமானமா, எதையுமே நான் கேட்கறது ஒரு நிமிஷம். எதையுமே புரிந்து கொள்ள ஒரே ஒரு முடியாத- நிமிஷம். நம்ம காதலை பத்தியே இங்க பேசல. ஆண் நண்பர் ஒருத்தருக்கு வருமானத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவர் நண்பர் தானே. ஓகே, நீங்களாவே அந்த ஏரியாக்குள்ள கூட்டிட்டு போயிடாதீங்க பசங்களை. ஓகே, வேற என்ன காரணம்? பார்க்குறவங்க கண்ணுக்கு தப்பாக தெரியும். பாக்குறவங்க கண்ணுக்கு தப்பாக தெரியும். அது சில பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், சங்கடமா இருக்கும். சங்கடமாக இருக்கும். அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும், தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம எதுவும் யோசிக்க முடியாது. அதனால் பல பேர் பல விதமாக பேசுவாங்கன்ற காரணத்தை பழகக்கூடாது. ஓகே, நம்ம இன்னும் அவங்க கூட பார்த்து அவங்க பொண்ணு அப்படின்றப்போ நமக்கு வந்து ஒரு திக்குன்னு உடனே நம்ம சாதாரணமாக தான் ஒரு பக்கத்து வீட்டுல தான் அலோ அப்படி கூட சொல்லியிருக்கலாம். அதை ஒரு பெரிய இதாக பேசிடுவாங்க. நமக்கு அந்த நேரம் ஒரு பயம் வந்துடுது. அது தேவையில்லாமல் ஒரு பொண்ணை வேற கண்டிக்க வர ஆரம்பிச்சிடுறோம். நம்ம ஏன் யார் என்ன அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓவராலாக ஒரு 4-5 பாயிண்ட். பிள்ளை காதலித்து விடுமோ என்ற பயம், அடுத்தவர்கள் சமூகத்தில் தவறாக பேசி விடுவார்களோ என்ற பயம், எதிரில் இருக்கக்கூடிய பழகுகிற அந்த ஆண் நண்பர் சரியாக இல்லாத பட்சத்தில் பிள்ளைக்கு பாதுகாப்பற்ற நிலை வருமோ என்ற பயம், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இவர்கள் இதுவெல்லாம் சொல்ல போது உங்கள் மனதில் ஓடியது என்ன? அவங்களுக்கு இந்த செஞ்சுரியில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு தெரியல அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து இருந்தது எங்கள் அப்பாட்ட முதல்ல நான் சாரி கேட்டுக்கணும் அவங்கள சுட்டி காட்டுறதுக்கு. பிகாஸ் அவங்க இருந்தது வந்து 20th செஞ்சுரி. இப்போ இந்த செஞ்சுரியில் வந்துட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் பேசலாம் வந்துட்டு ஒரு கேஷுவலான திங், ஒரு நார்மலான திங்காக ஆயிடுச்சு. இப்போ ஒரு கேங் இருக்குன்னா அந்த கேங்கில் 3 பொண்ணுங்கன்னா 3 பசங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் 5 பொண்ணுங்க 5 பசங்க சேர்ந்து தான் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறாங்க. இப்போ லைஃப் சைக்கிளில் எல்லாமே பசங்களோட சேர்ந்து தான் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு புரியல, நாங்கள் எந்த இதை வச்சு புரியல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அவங்க பேசுகிறது. அவர்கள் சொல்லும்போது உங்கள் மைண்டில் ஓடினது என்ன? எனக்கு தோணுது வந்து இவங்க சமுதாயம் பேசிட்டு இருந்தாங்களே, அவங்க ஏன் மற்றவங்கள பேசிட்டாங்க? நம்ம ஃபர்ஸ்ட்டு இனிஷியேட் பண்ண வேண்டியது. நம்ம பொண்ணு ஒருத்தர் இனிஷியேட் பண்ணாதான் இன்னொருத்தவங்க வந்து இனிஷியேட் பண்ண முடியும். மற்றவங்க சமுதாயம் ஏன் சொல்லிட்டு இருக்காங்க தான் எனக்கு புரியல. நம்ம வாழ்றோம் நமக்காக. ஏன் அவங்க மற்றவங்களை சமுதாயம் இந்த நினைச்சிரும் அது நினைச்சிரும், அவங்க ஏன் பயப்படுறாங்க அந்த மாதிரி? எனக்கு அந்த கொஸ்டின். வேற என்ன ஓடிச்சு உங்கள் மைண்டில் அவங்க பேசும்போது? என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தோணுது சார். ஓ, நம்ம மேலே நம்பிக்கை இல்லையேன்னு தோணுச்சா?
எல்கேஜிலேருந்து ஒன்றா படிச்சுட்டு 12th வரைக்கும் ஒன்றா படிச்சுட்டு வரோம் சார் ஒரு பையன் கூட. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது. திடீர்னு காலேஜ் போனதுக்கப்புறமா நீ வந்துட்டு அந்த பையன் கூட பேசாத. அதாவது வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் நான் அந்த பையன் கூட பேசுகிறேன். வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கும் அப்புறமா நீ காலேஜ் போனதுக்கப்புறம் பேசாத, மைண்ட் சேஞ்ச் ஆகிடும், டைவர்ட் ஆகிடும் அப்படி சொன்னால் எங்கே சார் நியாயம் இதெல்லாம்? ஏன் இந்த தேவையில்லாத பயம் அப்படின்னு கேட்குறாங்க ஓவராலாக? நிச்சயமாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ மற்ற இதுலேயோ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஆனால் வெளியில் வந்துட்ட பிறகு நீங்கள் மொபைலை வச்சு 1 மணி நேரம் பேசுறது, 2 மணி நேரம் பேசுறது, இதெல்லாம் நல்லது இல்லை. என்னென்னா பயம், வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளும் கோயட்லலாம் படித்தோம், நம்மளும் வந்தோம், இருந்தாலும் நம்மள பெரியவங்களும் அதே தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நாங்க சொல்றது உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போது ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் நிச்சயமா பண்றோம். நிச்சயமா பட் நீங்க வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லாம எங்களுக்கே அவங்கள வந்து கொஞ்சம் அண்ணா மாதிரி என்னோட பொண்ணை வந்து பாத்துக்கோ வேணாம்மா, தங்கச்சி நான் அப்படி எதுக்கு அண்ணா சொல்லிட்டா மாதிரி அவங்களுக்கு சொல்லணும்? எதுவும் தோணாது இல்ல? அந்த மாதிரிலாம் வேணாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும். ஃப்ரெண்டு எங்கே வைக்கணுமோ அங்கே அதோட அப்ப அவ்வளோதான். நீங்க வந்து ஃப்ரெண்டாவே பாத்துக்கோ என் பொண்ணை அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் எதுக்கு அவங்ககிட்ட போய் ஃப்ரெண்டாக பார்த்துக்க, அண்ணனா பார்த்துக்க, நாங்க அண்ணியை இன்ட்ரோடியூஸ் பார்த்துக்கன்னு பண்றோம்ல சொல்லுவோம். உங்ககிட்ட என்னோட ஃப்ரெண்டுன்னு ஒன்றும் சொல்லிட்டு. வேணாம்மா, நீ ஃப்ரெண்டுன்னா அந்த காலேஜ் உள்ளே காம்பவுண்ட் உள்ளே ஃப்ரெண்டாக வச்சுக்கோ. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுறியா, அங்கேயே வச்சு, அவ்வளோதான் நல்லது. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வந்து வீட்ல வந்து காட்ட அதே வேணாம். அந்த பொண்ணு எல்கேஜிலேருந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன்மா, இப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வலிக்கும்? நீனம்மா நீ அந்த பொண்ணு எல்கேஜிலேருந்து படித்து +2 வரைக்கும் வந்திருக்குமா. அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? நம்பிக்கைன்றது வேறம்மா, பயன்றது ஒரு பக்கம் பெற்றோருக்கு அந்த இருக்கு, அதுதான் பயத்தை வேற தான் இப்படி ஒன்றும் இல்லை. போகுங்கன்னு இப்போ சொல்றோம். என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கைம்மா, 100% என் பொண்ணு மேலே நம்பிக்கை. எதை வச்சு நான் நம்புவேன்? எதை வச்சு நம்பிக்கைன்னு இருக்குது, எல்லாருக்கும் ஓகேம்மா. அதான் நான் சொல்கிறேன், மெஜாரிட்டி 80% நிச்சயமாக இல்லை பசங்க, 20% நீ சொல்லலாம் நட்புன்னு. அந்த நட்பு என்ன சொல்கிறான் தெரியுமா, இவன் பழகிட்டே இருப்பான், ஃப்ரெண்டு சொல்லுவான் 4 பேர், மச்சான் சூப்பர் பொண்ணுடா, நல்லா கடலை போட்டு நின்றுடா, அவன் புத்தியை மாத்துறான். அவன் நல்ல பையனாக இருப்பான், என் பொண்ணு கூட பேசுகிறவன் நல்ல பையனாக இருப்பான், நல்லா அருமையாக 2 பேரும் ஒரு சப்ஜெக்டை நல்லா அலசி நீ நான் கோபிநாத் மாதிரி பேசுவாங்கன்னு வச்சுக்கேன். அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்க அப்பா மோஸ்ட்லி அவர் என்ன பயம்னா சொந்தக்காரங்க எப்படி பார்ப்பாங்களோ அந்த பயம் தான் அவருக்கு மோஸ்ட்லி. அவர் என் கருத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட சொந்தக்காரங்களோட கருத்துக்கு தான் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் எனக்கு தோணுது. சார் அப்படின்னா நான் இந்த டாபிக் அதுவும் என்ன மாதிரி டாபிக் இது, இந்த டாபிக் கூட்டு வந்துருப்பா நான் சொல்லுங்க, எப்படி கூட்டு வந்திருப்பார்? இந்த மாதிரி ஒரு டாபிக்கு நிச்சயமா நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தா இதுக்கெல்லாம் என் பிள்ளைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கலாம். சொன்னாங்கல்ல, அப்பாவும் பார்ட்டிசிபேட் பண்றதுனால தான் கூட்டு வந்தாங்க. இருக்கட்டும், அப்பயும் உங்களை கூட்டு வந்தார்ல. வேற என்ன இந்த பொண்ணுங்க சொல்றதுல நீங்க எந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? பாய் ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லைங்க சார், வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எத்தனை பேர் அவங்க வந்து இவங்கள சிஸ்டராக பார்க்குறாங்க? சார் என்னோட ஃப்ரெண்ட் நேம் வந்து விக்னேஷ். அவன் இருந்த வரைக்கும் என்னோட யூஜி ஃப்ரெண்டு. ஒரு சிஸ்டரை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு தான் பார்த்துப்பான். நண்பர் தானே. நீங்களே ஒரு டேக போடுறப்ப ஒரு ப்ரொடெக்ஷன் வரும்போது அவங்க ஒரு பிரதர் போல நடந்துக்கிறாங்கல்ல சார். ஒரு நிமிஷம், எனக்கு என்ன புரியலன்னா, நீங்களே ஏன் பிரதரை ஒரு ஃப்ரெண்டை பிரதர் டேக்கு கீழே கொண்டு வரீங்க? அதாவது அவங்களுக்கே வந்து நண்பராக பார்க்காம பிரதராக தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு தான் அர்த்தம். நண்பராக பழகிறத விட பிரதராக பழகலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் சொல்லவே இல்லை சார். அந்த ப்ரொடெக்ஷன்ன்ற பாயிண்ட்ல மட்டும் தான் அவங்க எனக்கு ஒரு பிரதர் போல வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. மீதி விஷயத்துல எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட் எப்படி கைட் பண்ணணுமோ அப்படிதான். அப்போ பிரதர்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு நண்பர்னு பேசுங்க.